ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான பச்சை சுண்டக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் தாளிச்சிட்டு பூண்டை பொடியாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு திறந்துட்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு திரும்பவும் சிம்மில் வச்சே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டா என் ஸ்டைலில் சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காயை பச்சையாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அது ரொம்ப நல்லது. அதோட புளி சேர்க்காமல் சேர்த்தா அதுக்கு இன்னும் மெடிசினல் வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.